தைரியமாக சொன்ன அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அவதூறு சொல்லும் பொழுது அவளுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்வதென்றே வழி தெரியவில்லை. அந்த அரை மணி நேரம் அவளை வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் இதுதான். இந்த மாதிரி ஆபாசமான படங்களை நான் உன்னை பற்றிய விஷயங்களை நான் வெளியில் வந்து போட்டுருவேன். உன்னுடைய தாய் தந்தையினர் 2 பேருமே இறந்து விடுவார்கள். உன் தந்தைக்கு ஏற்கனவே ஹார்ட் பலவீனமாக இருக்கிறது. அந்த இருதய வலி அதிகமாக அதிகரிக்கக்கூடும். அதனால் அவர் வந்து தற்கொலை செய்ய நேரிடும் என்று சொல்லி அவரை மிரட்டியிருக்கிறான். இந்த மிரட்டுதலுக்கான எந்த எவிடன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கால் வந்து ஏதோ ஒரு ஆப் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் கால் மூலமாகவோ அவர் செய்திருக்கக்கூடும் என்பது தான் என்னுடைய அனுமானம். இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபைங் பாயிண்ட்ஸ் பாருங்கள். அவங்க ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடிய அவங்க அம்மாவே வந்து இவங்க சண்டை போடும்போது ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பழக்கம் அந்த பையனுக்கும் இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் தான் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. மற்றவர்கள் துன்பத்தை அவர்கள் வேடிக்கையாக பார்த்திருக்கிறார்கள். அப்போ வந்து